ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்துட்டு இதை ஈஸியாக எப்படி நம்ம செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன மீன் எடுத்திருக்கேன்னா, சங்கரா மீனும் நெய் பாறை மீனும் எடுத்திருக்கேன். இந்த 2 மீனையும் சேர்த்து தான் நான் கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு அதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் சட்டியில் செய்கிறேன். நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அது உங்கள் விருப்பம். சட்டி வச்சு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு 3 பத்தை தேங்காவை ரஃப்பாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கணும். அதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது 4 பொருளையும் நல்லா வறுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா சட்டியோட ஹீட்டே ரொம்ப கருக வச்சிரும். அதனால் அது பார்த்துக்கோங்க. இப்போ திருப்பி அதே எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 10 பல் பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். 6 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒரு கிளறிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கி வரணும். நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வரும்போது நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி 2 தக்காளி அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா புளிப்புக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தக்காளி கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தக்காளி கரைஞ்சி வரணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே பொரித்து எடுத்து வச்சோம்ல அந்த மசாலா பொருள், அதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சி இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. தக்காளிலாம் வதங்கி வரும்போது அதையும் சேர்த்து ஒரு வாட்டி கிண்டிட்டு நம்ம இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து தேவையான அளவு உங்களுக்கு குழம்பு நீங்கள் கூட்டிக்கோங்க. கூட்டி நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அந்த மசாலா கூட சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு ஓரங்களில் இருக்கிற மசாலா எல்லாத்தையும் எடுத்து விட்டு குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது குழம்பு எப்படி கொதிக்கணும்னா, நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு நல்லா கொதித்து வரணும். நமக்கு ஒரு கொதி வரும்போதே நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கருவேப்பிலை சேர்க்கும்போது குழம்பு நல்லா அந்த குழம்போட ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும். நான் இந்த சமயத்தில் தான் எப்பயுமே கருவேப்பிலை சேர்ப்பேன். அதாவது குழம்பு நல்லா கொதித்து வரும்போது கருவேப்பிலை சேருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மீனை நல்லா கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதான். இப்போ நல்லா குழம்பு கொதித்து சுண்டி எனக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. எனக்கு மீனில் அந்த சனன்னு சொல்லுவாங்களா, முட்டை சொல்லுவாங்களா, அது கிடச்சிது. ஸோ அந்த முட்டையும் நான் குழம்புலேயே சேர்த்து குழம்புல இதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ மீனெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விடுங்க. ரொம்ப அதிகமாக மீனை கொதிக்க விடக்கூடாது. 2 நிமிஷம் கழித்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு சட்டி எப்பயுமே சட்டியோட சூட்லேயே கூட மீனெல்லாம் வெந்துடும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அப்புறம் மீன் ஃபுல்லாக குழஞ்சி போயிடும். ஸோ இந்த அளவுக்கு நம்மளோட மீன் எல்லாமே சூப்பராகவே பக்காவாக நமக்கு வெந்து சூப்பராக வந்துருந்துச்சு. இதுதான் நம்மளோட மீன் குழம்பு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது போல் நீங்களும் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது போலயே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க. அப்படியே சூப்பராக இருக்கும் குழம்பு. அட்டகாசமாக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.